டெல்லி டெஸ்ட் மேட்ச் 5வது நாள் நோக்கி போயிடுச்சு. இந்தியா ஜெயிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளோட மேட்சோட ரிவ்யூவில் வந்து பாருங்களேன், 3வது நாளோட முடிய போதோ, 4வது நாள் நம்ம கிரிக்கானந்தா வந்து சேனலில் வீடியோ போடாமல் இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த வகையான டாக்ஸ் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் சும்மா கல் மாதிரி நின்று இப்போது இந்தியா வாங்க 5வது நாள் டெஸ்ட் மேட்ச் வாங்க விளாடுங்க, பேக் பண்ணிட்டு வாங்க. ஓ, நீங்கள் வந்து டெஸ்ட் மேட்செல்லாம் முடிச்சுட்டு போய்ட்டு நீங்கள் ரஞ்சி ட்ரோஃபி ஆடலான்னு பிளானில் இருக்கீங்களா, நீங்கள் கூட விளாண்டுட்டு போங்க வாங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. ப்ளஸ் நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன், ப்ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்கள் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால, அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. இல்லை இருந்துச்சு, ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அதை தவற விட்டாங்க. அது என்னதுன்னா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி பேசுவோம். அப்புறம் ஃபாலோ ஒன் பற்றி நம்ம நேற்று லைட்டாக பேசியிருந்தோம்ல, இன்றைக்கும் கொஞ்சம் பேசுவோம். பட் நாளைக்கு என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நிறைய ஷார்ட்ஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், நம்ம சேனலில் ஒரு வீடியோ 2 ஷார்ட்ஸ் டெய்லியும் மாத்திர மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. சரி வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் 2025 டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 4ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 5ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. சொல்கிற போதே எதுக்கு கிரிக்கானந்தா நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா சொல்ல இல்லை, எனக்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது எனக்கே ஆமாம் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி இந்திய நாளில் திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷைஹோப், கேம்பல், அப்புறம் சேஸ் கொஞ்சம், அப்புறம் சீல்ஸு, அப்புறம் கிரீவ்ஸ், இந்த மாதிரியான ஒரு 4 வெஸ்ட் இந்த மாதிரியான 4 கரீபியன் பேட்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்தியன்ஸுக்குள்ள திரும்பவும் 2.5 செஷன் நில்லுங்க, பரவாயில்ல நில்லுங்க அப்படின்னு நிற்க விட்டு இந்தியன் பவுலர்களை மொத்தமாக டயர்டாக விட்டு முட்டியை உடச்சி விட்டு இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று ஏற்படுத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பாருங்கண்ணே, கீழே இருக்கிற பும்ரா, சிராஜ் இவங்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள் போகிறோம்ப்பா, எங்களுக்கு வேலை இருக்குப்பான்னு கிளம்பும் போது நாளைக்கு ப்ரைஸ் வாங்குற இடத்துல, அதாவது ட்ரோஃபி வாங்குற இடத்துல கில்லு மட்டும், கோச் கம்பீர் மட்டும், மேபி கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், அந்த பேட்டர்ஸ் மட்டும் இருந்தாலும் பெரிய ஆச்சரியத்துக்கு கிடையாது. ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நெருக்கமாக வந்துட்டுருக்கு. அதாவது சனிக்கிழமை சவுத் ஆஃப்ரிக்கா நமீபியா கூட T20 ஆடுறாங்களாம், ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தான் கூட, பாகிஸ்தானில் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்களாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு டைட்டான ஷெடியூல்ஸ் அமைச்சு டைட்டாக மாதிரி வேர்ல்டு கிரிக்கெட் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது ஸோ ரெஸ்ட்டு தேவைப்படுது, அந்த அடாப்டேஷன் தேவைப்படுது. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இன்றைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கேம்பல் ஒரு 100, ஷைஹோப் ஒரு 100, 1974 அப்புறமா பெங்களூர் டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறமா 2 வெஸ்ட் இண்டியன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் 100 அடிக்கிறது இதுவே முதல் முறை. அதுக்கப்புறம் இந்தியன் சாயிலில் வந்து ஒரு டெஸ்ட்டு ஓப்பனர் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து வந்து 100 அடிக்கிறது இது முதல் முறை 23 வருஷம் கழிச்சு. ரோஸ்டன் சேஸ் ஹைதராபாத்தில் 100 அடித்தார். நான் அந்த டெஸ்ட் மேட்ச் நான் பார்த்த நேரில் அந்த 100, அதாவது சேஸ் அடித்த 100க்கு அப்புறமா திரும்ப ஒரு 8 வருஷம் கழித்து ஒரு வெஸ்ட் இண்டியன் பேட்டர் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் வந்து இங்கே 100 அடிக்கிறதுங்கிறது ரொம்ப 8 வருஷம் கழிச்சு நடக்குது. பட் ஷைஹோப் வந்து ஆல்ரெடி இந்த 2019-20 அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக்கில் ஒரு 100 அடிச்சுருந்துருப்பார். இப்போது ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு 100 அடிக்கிறார் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ இப்படி சொல்லிட்டு போகலாம். பட் இந்தியன் சாயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் இண்டியன்ஸ் 100 அடிக்கிறது, வெஸ்ட் இண்டீஸ் விளையாடுற மேட்ச் 4வது நாள்லேருந்து 5வது நாளுக்கு மூவ் ஆகிறதுலாம் வந்து அதிசயங்க, ரொம்ப அதிசயம். அதாவது எனக்கு முன்னாடி தலைமுறைலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 தலைமுறை எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 5வது நாள் டெஸ்ட் மேட்ச்சுக்கு பெருசாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மிஞ்சி போனால் 3 நாள் இல்லை 3வது நாள் மேட்ச் முடியும். பட் இன்றைக்கி எடுத்துகிட்டு போனாங்க. அதாவது ஜடேஜா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மாதிரி ஓவர் விக்கெட்டில் கேம்பலுக்கு போயிட்டே இருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹோப்புக்கு போட்டு இருந்தார். அங்கே எதுவுமே பெருசாக க்ரியேட் ஆகவும் இல்லை. சரி என்ன பண்ணார், திரும்பி அரவுண்ட் த விக்கெட், அதாவது ரவுண்ட் த விக்கெட் வந்து ஒரு மாதிரி அதாவது ஸ்டெம்புக்கு நேராக அங்கேருந்து ரிலீஸ் பண்ணார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளில போச்சுன்னா மேபி பேட்டர் சரியாக டிஃபென்ஸ் வைக்கலன்னா எட்ஜு, இல்லை பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துருச்சு அப்படின்னா மேபி ஸ்வீப் ஆனால் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனால் ஆகலாம். ஏதாவது எல்பிடபிள்யூ கூட வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. பேக் ஃபுல்லில் போனால் எல்பிடபிள்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர் விக்கெட்லேருந்து போகிறத விட ரவுண்ட் விக்கெட்லேருந்து போடும்போது விக்கெட் விடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருந்தது, அந்த லூப் ஹோல் அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு த்ரூ ஜுரே ஒரு கேட்ச் ஒன்று விட்டார் கேம்பலுக்கு. அடுத்த பாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் மடக்கி அடிக்க போனார் கேம்பல், தேவையில்லாமல் தான் போனார். 100 அடித்ததுக்கப்புறம் அங்கே ஜடேஜா கிட்ட மாட்டார். ஸோ அங்கே ஒரு பிரேக் த்ரூ விழுந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷைஹோப் ஒரு 100 அடித்தார். 100 அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
சிராஜ் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் ஒன்று ஏற்றினார். அந்த பவுன்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சைட் எட்ஜ் போல்டு. பட் சேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கம்பேரிட்டிவ்லி அகமதாபாத் அண்ட் டெல்லி ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட இன்றைக்கி நல்லாவே விளையாண்டார், ரொம்ப பொறுமையாங்கிறத தாண்டி. ஏன்னா இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் டயர்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி போடுறாங்க. அப்படிங்கும்போது அதாவது வெளில வந்த பாலை அடிங்க, நேராக வந்த பாலை நேராக ஆடுங்க. ஸோ இது சிம்பிளான விஷயத்த அவரும் ஃபாலோ பண்ணார். பட் இடையில ஒரு கொலாப்ஸ் ஒன்று நடந்துச்சு. அந்த கொலாப்ஸ் இப்போ இம்லாக் வந்து பார்த்திங்கன்னா டிப்புன்னு அடித்தார். இப்போ இம்லாக் ஒரு வேளை பேட்டை சுற்றாமலோ இல்லை கேரிபிரியோ வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடித்த மாதிரி இன்றைக்கி செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் படும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி சொல்கிறது வந்தார். ஸோ அது பண்ணாமல் இருந்திருந்தாலோ. ஸோ இந்த இம்லாக் சேஸுக்கு எடுத்த ஒரு செம்மையான கேட்ச், அது லோ கெப்ட் ஆச்சு இம்லாக்கோட பால். ஆக்சுவலி இம்லாக் கொஞ்சம் ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டாக இல்லை. ஸோ இம்லாக், சேஸ், கேரிபிரியோ விக்கெட்டு, அதுக்கப்புறம் வேரிக்கனு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு போல்டு. இந்த 4 விக்கெட்டு விழலைனா சொல்கிறேன். இஃப் நேற்றுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று நான் படித்தேன், குடிச்சிட்டு வந்து உளராத அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். பட் யோசிச்சு பாருங்கள், இந்தியா வந்து நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா 3-0 தோத்தாங்க இல்லையா? அப்போது இந்தியாவுக்கு டார்கெட் 4வது இன்னிங்ஸில் எவ்வளோ 250, 300, 400 வச்சாங்க. 150, 170 அது மாதிரி வச்சாங்க. அதே இந்தியா அடிக்க முடியல, தோத்தாங்க, கீழே விழுந்தாங்க. வாய்ப்பு இல்லையா? வெஸ்ட் இண்டீஸ் வரைக்கும் வாய்ப்பு இல்லையா? பவுலிங்லாம் ஒன்றும் இல்லைலாம் சொல்லிடாதீங்க, அப்படிலாம் முடிவு பண்ணிடாதீங்க. நியூசிலாண்டே ஆல்மோஸ்ட் அப்படி தான். எல்லாரும் நான் டீம் சவுத்தி, ட்ரெண்ட் போல்ட்டு, அப்புறம் வந்து எல்லாரும் பெரிய நீல் வேகனர்லாம் வந்தாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஒரு நியூ கம்மர்ஸ், இவங்கெல்லாம் பவுலர்ஸா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பவுலர்ஸாக வந்து 3-0 போட்டுட்டு போனாங்க. இப்போது நான் சொல்கிறேன், அந்த கேரிபிரியோ விக்கெட்டு இல்லைனா வந்து சேஸோட விக்கெட் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தாலோ இல்லை இங்கிலாந்து கொஞ்சம் சுற்றி, ஸோ 400-450 வந்திருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறீங்களே அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். வந்திருந்ததுன்னா இந்தியாவுக்கு 250ங்கிறது டார்கெட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, இங்கே பாருங்கள் விக்கெட்டு ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா, தெரியுது. பட் இன்கேஸ் இங்கே இப்போ ஜெய்ஸ்வால் சுற்றினார், ஜெய்ஸ்வாலுக்கு அப்புறம் வேறு யாராவது சுற்றி சாய் சுதர்ஷனுக்கு அந்த கேட்ச் ஒரு எடுத்திருந்தா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி கருத்து சுதந்திரம் இருக்கோ அதே போல் கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்குது. ஸோ விமர்சனம் பண்ணும்போது யாரையும் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தியோ இல்லைனா வந்து அவங்களோட தாட்ஸை மாதிரி அண்டர்ஸ்டிமேட் பண்ணியோ போடக்கூடாது. ஹர்ட் பண்ணாமல் பண்ணணும். அதை எனக்கு பண்ண தெரியும். ஸோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை தான் நான் அவங்ககிட்டையும் நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு அதை சொல்லி நீங்கள் அதை புரிஞ்சு அதை பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். பட் எல்லாருக்கிட்டையும் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் பெருசாக எதிர்பார்க்கவும் மாட்டேன். பட் இப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பேன். குழப்பம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. பட் நல்ல இண்டிவிஜுவாலிட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் வெஸ்ட் இண்டீஸ் அந்த கொலாப்ஸ் ஆகலைன்னா, ஏன்னா ஒரு பக்கம் சீல்ஸ், கிரீவ்ஸ் நல்லாவே தெரியும். நான் சொல்லியிருக்கிறேங்க பாருங்கள், கிரீவ்ஸ் பேட் பண்ணுவார், சீல்ஸ் பேட் பண்ணுவார், அதுபோக சேஸு கொஞ்சம் பேட் பண்ணுவார். ஆனால் அவன் சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி எல்லோரும் நல்லா பேட் பண்ணாங்க. பட் ஒருத்தர் அவுட் ஆஃப் சிலபஸ், அது கேம்பல். எனக்கு தெரிஞ்சு 2018 நான் கேம்பல் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், இல்லை 19 பார்த்துட்டு வந்துருக்கிறேன். அப்போ தான் டெபியூ ஆனார். ஸோ கேம்பலை நான் அப்படிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருசாக டெஸ்ட்டில் அவர் ஆனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் கேம்பல். நான் கூட கேம்பல் எதுக்கு, ஏன்னா கிரைக் பிராத்விக் போல அவர் உள்ளே கொண்டு வந்தாங்க. 2 வருஷம் அவர் கொஞ்சம் கிரிக்கெட் ஆடலாம் பிரச்சனை. உள்ளே வரும்போது சரி எதுக்கு கொண்டு வராங்க, என்ன சம்மந்தமே இல்லாமல் யோசிச்சேன். பட் கேம்பிள் அவர் வந்து காமிச்சிட்டாரு. பல பேருக்கு ட்ரீமுங்க இந்தியாவில் 100 அடிக்கிறது. வெஸ்ட் இண்டீஸ்களை யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் வந்தவங்களாம் 100 அடிச்சிருக்காங்க. சேஸுக்கு பின்னாடி எடுத்து பாருங்கள், பெருசாக இல்லை. ஏன்னா அந்த சந்திரபால் அவங்க அந்த காலகட்டத்தில் தான் இருப்பாங்களே தவிர இங்கே யாரும் பெருசாக இல்லை. இதுக்கப்புறம் டூர் வரவங்க எப்போ 100 அடிக்க போகிறாங்கங்கிறதும் ரொம்ப டவுட்டு தான். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ஒரு மாதிரி ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்தியா மாதிரியான ஒரு இடத்துல வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அடிக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேம்பலுக்கு முதல் 100ங்கிறது இங்கே தான் வரணுங்கிறது இருக்குது டெஸ்ட்டில். இன்னொரு பக்கம் ஷாய் ஹோப் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 100 அடிச்சிருக்காரு. இந்தியா வந்து 100 அடித்து தோக்க அடிச்சிருக்காரு. அது சேஸிங்கில். இது ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி 4th இன்னிங்ஸு டார்கெட் செட் பண்ணுற இன்னிங்ஸு. பட் இதில் நீங்கள் ஷாய் ஹோப் எனக்கு அதான் சொல்கிறேன், ஹெடிங்லியில் ட்வின் 100 அடிச்சிருந்துருப்பார் டெஸ்ட்டில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக. அதுக்கப்புறம் ஒரு 100 வரல, டெஸ்ட்லேருந்து வெளியில் போனார். திரும்ப இப்போ மறுபிறவி எடுத்துகிட்டு திரும்பி உள்ளே வரும்பொழுது நான் சொல்லுவேன், எப்பவுமே அவரோட அந்த 100 அடிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஒன்று இருக்கும். அவர் உள்ளே வரும்போது அப்படி தான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன். மிஸ் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி அது 100 அடிச்சிருக்கிறாரு. அதுவும் இந்தியாவில் தான் வரணுங்கிறது அவருக்கு இருக்குது. 2017 8 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய கேப்பு. ஸோ அந்த பக்கத்தில் கேம்பல் 2019 100 கிடையாது, முதல் 100. இவருக்கு 8 வருஷம் கழிச்சு 100 நடந்திருக்குது. இந்த 100 மூலமாக இந்தியாவை கிட்டத்தட்ட 1.5 நாளுக்கு நில்லுங்க ஃபீல்டர்னு சொல்லி நிற்க வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஃபாலோவில் அடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ரொம்ப பெருசு. இப்போ வெஸ்ட் இண்டீஸில் மிட் நைட்டு எல்லோரும் அந்த 100 பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பட் எழுந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த மாதிரியான 100s, இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்
இப்போ இந்தியாவை நாங்கள் 4ஆவது நாள் 5ஆவது நாள் எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் கொண்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிறதே அவங்கள திரும்பி குஷிப்படுத்தும், அவங்கள ஒரு மாதிரி உணர்ச்சி பெருக்கில் கொண்டு வரும். பட் இதில் ஷமர் ஜோசப் அல்சர் ஜோசப் இருந்திருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஹோல்டரில் ஒரு பல கிரீஸ் உள்ள வந்துட்டாரு. பட் நான் சொன்ன அந்த 2 ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா போட்டு பார்த்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் நான் அதுவும் சொல்கிறேன், இஃப் நான் சொல்கிறேன் அந்த 250ங்கிறது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு மாதிரி இஃப்னு நான் சொல்வேன். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் நல்லா விளையாட்டாங்க. இப்போ நாளைக்கு என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரில, நான் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். பட் அந்த கொலாப்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் மாதிரி ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இருந்துச்சுன்னா நாளைக்கு இந்தியாவுக்கு 250 டார்கெட்ஸ் பாருங்களேன். சேஸ் ஒரு 20-30 ஓகேங்களா, அதுக்கப்புறம் கேரிபரி ஒரு 20, இங்கிலாந்துலேருந்து ஒரு 40 அப்படின்னு வரும்போது இன்றைக்கிலேருந்து ஒரு 100, இன்றைக்கிலேருந்து ஒரு 70-80 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 200 கொஞ்சம் ஜெய்ஸ்வால் அவுட் ஆன உடனே இல்லை சாஷ்வரங்கள் கேட்ச் எடுத்திருந்த உடனே ஏதாவது சைக்கிள் அதெல்லாம் ஒரு அட்டாக் பண்ணியிருந்திருக்கோம். சரி ஓகே விடுங்க. பட் சிராஜ் நல்லா பிளான் பண்ணார். ஜடேஜா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவர்லேருந்து ரவுண்ட் விக்கெட் வந்தார், கிடச்சிச்சு பலன். குல்தீப் யாதவ் வந்தார், அந்த ஸ்பெல்லே டப்புன்னு ஒரு 2 விக்கெட்டு ஒன்று எடுத்தார். பும்ரா வேரிக்கு 2 விக்கெட். அண்டு சுந்தர் வந்து நிறையாவுக்கு க்ளோஸாக போட்டுகிட்டே இருந்தார். பட் அவருக்கு எதுவும் கிடைக்கல, அன்லைக்லி இன்னெஃபெக்டிவாக இருந்தார். இன்றைக்கி இந்தியன்ஸ் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி அவங்க மேட்சஸ் ஆடினதுக்கு வாய்ப்பே கிடையாது. இத்தனை நாள் ஆடி அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐ மீன் இந்தியாலையும் சரி அண்ட் இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக விளையாடும் போதும் ஏதோ ஒன்று கிரிக்கெட் இருந்துக்கிட்டே இருந்தது. அவங்க எதிர்பார்த்து இது டோட்டலாக இது வேறு ஒரு பிக்சர் எதிர்பார்த்ததே கிடையாது, எதிர்பார்க்காம தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால ஸோ இந்தியன்ஸ் மேபி இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, சரி இப்போ சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்தியா நாளைக்கு ஷார்ட்டாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் சேஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு 58 தான் இருக்குது. ஸோ இதில் வந்து சாய் சுதர்ஷன் 50யோட KL ராகுல் அதான் 2 பேரும் நாட் அவுட் பேட்டராக போனால் தான் அது இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஃபாலோ ஒன் கொடுத்தது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஃபாலோ ஒன் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கே கம்பீரமாக போயிருந்துருக்கணும். கான்பூரில் பங்களாதேஷுக்கு எக்ஸ்ட்ரா இந்தியா வின் பண்ண மாதிரி, இல்லை நாளைக்கு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக நல்ல விதமாக போகணும். ஓகேங்களா, சரி ஓகே, இதுதான் என்னுடைய தினத்தோட ரிவ்யூ. நாளைக்கு டே 5 ரிவ்யூவில் என்னங்க சொல்கிறது, நான் இன்றைக்கே எதிர்பார்த்தேன் சேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளோஸராக ஃபீல்டரை நிப்பாட்டி ஹெல்மெட்லாம் போட்டு நிப்பாட்டி பயமுறுத்து வரோன்னு. ஏன்னா லைட் போயிடுச்சு. ஸோ ஸ்பின்னர்ஸ்லாம் வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் போட்டுருந்தோம். நியூ பாலாக வேரிக்கெல்லாம் கொண்டு வந்தாலும் அது எஃபெக்டிவாக இருக்குது. பட் ஃபீல்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாமோ. கில்லும் அதை தான், கில்லு என்ன பண்ணுறாரு என்ன போகிறாருங்கிறது மட்டும் புரியலை. பட் கில்லும் சேஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க, அது மட்டும் பார்க்க முடியுது. கேப்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்திருந்தால் வெஸ்ட் இண்டீஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்க, இந்தியாவும் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அதுதான் மிஸ் ஆகுது இன்டென்ட் அப்ரோச். ஓகேங்களா, சரி ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?